நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அவர் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதிய புகார் கடிதத்தில் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டுள்ளதால் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே சடலமாக மீட்கப்பட்டது தன்னுடைய கணவர் இல்லை என அவருடைய மனைவி தெரிவித்ததை அடுத்து அவருடைய மகனுக்கு DNA பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என காவல்துறை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை முடிவில் கொலை செய்ததற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் ஜெயக்குமார் எழுதிய 2 கடிதங்களும் அவரது கையெழுத்துதான் என தரவுவியல் துறை உறுதி செய்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.